திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய திருவுருவ சிலையானது இன்றைய தினம் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுக துறை அமைச்சருடைய திருக்கரங்களாக இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்விழாவிற்கு வருகை புரிந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற செயலருடைய துணைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் வருகை புரிந்து வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை அவர்களுக்கும் வருகை புரிந்து வாழ்த்துறை வழங்கிய மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அரசப்பாக்கம் அவர்களுக்கும் வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய தமிழ்நாடு கடக சங்கத்துடைய அவர்களுக்கும் வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நகரமன்ற தலைவர் திருவண்ணாமலை நகரமன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய வருவாய் கோட்டாட்சியர் திருவண்ணாமலை அவர்களுக்கும் நிறைவாக நன்றி உரை நல்கியுள்ள ஆணையாளர் திருவண்ணாமலை அவர்களுக்கும் திட்ட இயக்குநர் ஊரகரசு அவர்களுக்கும் வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நன்றி சங்கங்களுடைய தலைவர்கள் மற்றும் வணிக பெருமக்கள் வருகை புரிந்துள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கேயும் ஒரு சிலையை அகற்றுகின்ற போதும் சரி, சிலையை நிறுவுகின்ற பொழுதும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அதை சடனை செய்து இன்றைய தினம் அழகான ஒரு திருவுருவச் சிலை திறப்பு விழா மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் நடந்தேறி இருக்கின்றது. நேற்றும் இன்றைய தினம் பேசுகின்ற போது கூட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த கிரிவலப்பாதையை சுற்றி இருக்கின்ற கடைகள் மட்டுமின்றி கோவிலை சுற்றி இருக்கின்ற கடைகளுடைய அவர்களுடைய பாதுகாப்பு மற்றும் மக்களுடைய பாதுகாப்பு ஆகியவர்களுடைய கருத்தில் கொண்டு அனைத்து வணிக பெருமக்களையும் கலந்தாய்வு செய்து எந்த ஒரு முடிவையும் எடுங்கள், தனிப்பட்ட முறையில் எடுக்க வேண்டாம், அவர்களுக்கும் பல்வேறு இன்னல்கள் இருக்கின்றது, அவர்களுடைய வியாபாரமும் பாதிக்கப்படக்கூடாது என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றார்கள். அந்த இடத்தில் அந்த கமிட்டியை உடனடியாக கூட்டி முடிவு செய்ய என்று தெரிவித்திருக்கின்றார். எனவே இன்றைய தினம் அமைக்கின்ற போது கூட அந்த திருவுருவச் சிலை அழகாகவும் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறே பல நலத்திட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை